சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் மீது நாம் அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவன் என்ன செய்கிற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை தேவன் நேசிக்கிறார். அந்த தேவனை நாமும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். நாமும் அவரை அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு 12 சீஷர்கள் காணப்பட்டார்கள். அந்த 12 பேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். 3 பேர் ரொம்ப க்ளோஸ். அதிலையும் ஒரு நபர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். யார் அப்படின்னா யோவான். அந்த யோவானுக்கு பேரே என்ன அப்படின்னாக்கி அன்பின் சீஷன். அன்பின் சீஷன். ஏன் அப்படின்னாக்கி அவனுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய அன்பு. ஆண்டவருக்கு அவன் மேலே ஒரு பெரிய அன்பு எல்லாரையும் காட்டி. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னாக்கி 12 சீஷர்களில் ஒருவராக நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஒரே சீஷன், அன்பின் சீஷனை போல நீங்களும் நானும் ஆண்டவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை அன்பு கூறுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு சில ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசிக்கல 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 16வது வசனம், 16வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கிறிஸ்து இயேசுவின் மீது அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க நல்ல ஒரு வார்த்தை, நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஒருவன் கிறிஸ்து இயேசு மீது அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னாக்கி, ஒருவன் கிறிஸ்து இயேசு மீது அன்பு கூறுகிறவனாக இருப்பான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய வேதம் சொல்லுகிறது இந்த வசனம் மாத்திரம் அல்ல. நீங்கள் இன்னும் உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக்க மாற்றினார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தேவன் நம்மீது அன்பு கூறுகிறபடியால் நமக்கு ஆசீர்வாதம். நாம் தேவன் மீது அன்பு கூறுகிறபடியால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க ஆண்டவரை அன்பு கூறுவீங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி
ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய அன்பு, ரொம்ப அன்பு. அதுதான் உண்மையான ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? குழந்தை. அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்து, அவன்கிட்ட எல்லாமே இருந்தது, மற்ற என்ன இல்லை, பிள்ளை கிடையாது. அப்போ 100 வயதில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். இதை ஆசீர்வாதத்தை கொடுத்தது யார் அப்படின்னாக்கி தேவன் தான் என்ன செய்தார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பிற்பாடு அவருக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னாக்கி, இவன் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறானா இல்லை ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நேசிக்கிறானா? எப்படி புரியுதா உங்களுக்கு? இவன் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறானா இல்லை ஆசீர்வாதத்தை கொடுத்த என்னை நேசிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அதனால தான் ஆண்டவர் சொன்னா மோரியா மலையில கொண்டு வந்து அவனை என்ன செய்ய, நீ பலி செலுத்து அப்படின்னாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னாக்கி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு ஜனங்கள் வந்து ஆசீர்வாதத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆசீர்வதித்த தேவனை நேசிக்கிறத என்ன செஞ்சிருந்தாங்க? விட்டுருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுக்கிறாரு, வேலையை கொடுக்கிறாரு, காரை கொடுக்கிறாரு, பணத்தை கொடுக்க, எல்லாமே கொடுக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த பிற்பாடு ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுறதும், எதை நேசிக்க ஆரம்பிச்சிருந்தோம்? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருந்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்ம ஆண்டவரை தான் அதிகமாக என்ன செய்யணும்? நேசிக்கணும். கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி அது மேலே தான் ஒரு அன்பு. இது மேலே, ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு அன்பு. ஆனால் ஆண்டவர் மேலே என்ன கிடையாது? அன்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை ஆனால் ஆண்டவர் சோதிச்சார். ஆமாம், ஆபிரகாமை அதான் ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, தேவன் வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர் இன்னும் கொடுப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவருக்காக கொடுக்க மனம் இல்லை. காரணம் ஏன்? காரணம் என்ன? ஆண்டவர் கொடுத்ததை அவருக்கு கொடுக்க மனம் இல்லை. அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன், கர்த்தருக்கு என்ன செய்கிறேன்? திரும்ப கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன? நமக்கு கொடுக்க மனம் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, நமக்கு அன்பு பூரா எங்கே இருக்கு? ஆண்டவர் மேலே இல்லை. நமக்கு அன்பு பூரா எது இருக்குது? அந்த ஆசீர்வாதத்தின் மீது இருக்குது. யாருக்கு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறதோ அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆண்டவருக்காக என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அன்பில் வந்து ஒரு பகுதி என்ன அப்படின்னா கொடுக்கிறது. தேவன் பாருங்க, வேதம் சொல்லுறது, யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். கொடுத்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு வாசிங்க. மூன்று 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கொடுக்கிறதுல என்ன இருக்குது? அன்பு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் உண்மையாகவே ஆண்டவர் மீது அன்பு இருக்குது அப்படின்னாக்கி நம்ம நிச்சயமாக அவருக்காக என்ன செய்வோம்? கொடுப்போம். அவருக்காக என்ன செய்வோம்? கொடுப்போம்.
காணிக்கைகளை கொடுப்போம், தசம பாகங்களை என்ன செய்வோம், கொடுப்போம். அதுதான் வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவர் எந்த காரியத்திலையுமே என்னை சோதித்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நீ என்ன செய், சோதித்து பாரு அப்படிங்கிறார். வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் சொல்ல, நீ என்ன சோதித்து பாரு அப்படிங்கிறார். என்ன என்ன செய்ய, நீ சோதித்து பாரு அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நாம் கரெக்டாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் அன்பு. நமக்கு அன்பு இருந்துன்னா நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதுதான் உண்மை. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி இந்த தசம பாகத்தை குறித்து நிறைய பிரமாணம் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் படிக்க போனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் மாத்திரமல்ல, நானும் என்ன செய்யணும், தசம பாகம் கொடுக்கணும். நீங்கள் எனக்கு கொடுக்கறதுல நான் என்ன செய்யணும், தசம பாகம் கொடுக்கணும். இந்த தசம பாகத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் அதை குறித்தும் வேதத்தில் என்ன செஞ்சுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. எனக்கு நல்ல சும்மா கண்டமடைக்கு செலவு பண்ண முடியாது. இதை எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, எப்படி தெளிவாக எழுதப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தசம பாகம் கொடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அடுத்த மாதம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கி அது தசம பாகம் அல்ல. அதுக்கு பிற்பாடு 5ல் 1 கொடுக்கணும். எத்தனைல 1? இந்த மாதம் நீங்கள் இப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா 10ல் 1. அதை லேட் பண்ணிங்க அப்படின்னா 5ல் 1 கொடுக்கணும். 5ல் 1னா டபுள் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் சேலரி அப்படின்னாக்கி இந்த மாதம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி 1000 ரூபாய் சேலரி வந்த உடனே கொடுத்தீங்க அப்படின்னா என்னது, 1000 ரூபாய். இல்லை இந்த மாதம் கொடுக்க முடியல, அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கி அடுத்த மாதம் அதுக்கு எவ்வளோவா கொடுக்கணும் தெரியுமா, 2000 ரூபா கொடுக்கணும். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் சோதித்து பாரு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னாக்கி கொடுக்கிறதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் வேற எதுலையுமே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. நிறைய பேர், ஆமாம் உண்மையாக சொல்லுகிறேன், நிறைய பேர் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சிலரெல்லாம் கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி அளவே கிடையாது, அளவில்லாமல் கொடுக்குறாங்க, கணக்கே கிடையாது. தசம பாகம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எவ்வளவோ கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க ஆண்டவருக்காக. யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க ஏன் அப்படின்னாக்கி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, நீ கொடுத்து பாரு அப்படிங்கிறாரு. நான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்ம கர்த்தருக்காக கொடுக்கணும். கர்த்தர், ஏன்னா நமக்கு கொடுக்கிறது யார், கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பலவீனம் நம்ம சரீரத்தில் வந்தது அப்படின்னா வேலை பார்க்க முடியுமா, வேலைக்கு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சரீரத்தில் சம்பாதிக்கக்கூடிய பலனை யார் கொடுக்கிறார் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அதான் கடந்த நாட்களில் சொன்னேன், காக்காவுக்கு ஆண்டவர் நினைச்சதை கடலை கொடுத்தாரு. எங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு? எலியாவுக்கு அப்பமும் மட்டனும் கொண்டு போய் கொடுக்க ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அது கரெக்டாக டெய்லி போய் கொடுத்துட்டு வந்து பாருங்க. யோசிச்சு பாருங்க, கொடு அப்படின்னா அது பாடு கொடுத்துட்டு வந்தது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன்னா கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த விதவை பாருங்க, அவன்கிட்ட சொன்னா,
எனக்கு முதல்ல அப்பத்தை எனக்கு கொண்டு வா அப்படின்னா அவன் பண்ணி அப்படியே கீழ்ப்படிஞ்சு கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்ததுனால அந்த பஞ்ச காலம் முழுவதும் சாகக்கூடியவங்க, அவங்க வந்து சாக வேண்டியவர்கள், ஆனால் பிழைத்து கொண்டார்கள். ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் கொடுக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவருக்காக கொடுக்கணும், தசம பாகங்களை கொடுக்கணும், காணிக்கைகளை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது அதுதான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதான் ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களை தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். யார் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்கக்கூடாது, ஆண்டவரை நேசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நேசிக்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறத என்ன செய்கிறாங்க, விட்டு விடுறாங்க. அது பெரிய தவறு, அது பெரிய தவறு. ரெண்டாவது வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20 வசனம். 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா காப்பாற்றுகிறார். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்களை எல்லா விதமான ஆபத்தில் இருந்தும் ஆண்டவர் என்ன செய்கிறார், காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம தேசத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், சுனாமி, கொரோனா, இப்படி எத்தனையோ ஆபத்துக்கள். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் பயங்கர அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக்கிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவர் காப்பாற்றுகிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஆண்டவரை அன்பு கூறணும். ஆண்டவரை அன்பு கூறுகிறவர்களை தான் அவர் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாற்றுவார். அக்கினி சூளையில் தூக்கி போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாற்றுவார். அதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் ஆண்டவர் மீது அன்பு கூறணும். அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். இந்த சுனாமி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறையா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அது ரட்சிக்கப்பட்டதுலேயும் உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவர் மீது முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றினார். அதுதான் உண்மை. சில அறவேக்காடுகள் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் போயிட்டு. ஆமாம், ஏன் அப்படின்னாக்கி நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, தப்பித்துக்கிட்டாங்க. யாரெல்லாம் இல்லை, சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அப்போ தான் குளிக்க போய் நிற்கிறாங்க. எங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கு குளிக்க போய் நின்றவங்களாம் டவலோடு ஓடினாங்களாம். ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் டவலோடு என்ன செய்தாங்களாம், ஓடுனாங்களாம். யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு நிலைமை. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏன் அப்படின்னாக்கி அந்த அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய தேசத்தை பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்ததே கிடையாது. ஆனால் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வரட்டும், ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் என்ன செய்வார், காப்பாற்றுகிறார். யோசிச்சு பாருங்கள், இந்த கொரோனா எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்கள். நம்மெல்லாம் தப்பிப்போம் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நம்ம என்ன செய்தார், காப்பாற்றினார். தேவன் நம்மை காப்பாற்றினார். யோசிச்சு பாருங்கள், நான்லாம் சர்ச்சை வந்து மூடியே வைக்கலை, ஏதோ கொஞ்ச நாள் மாத்திரம்தான் மூடி வச்சுருந்தேன். அவ்வளவு நாளும் சர்ச்சை என்ன செய்தது, செலவாக இருந்தது. ஆனால் தேவன் நம்மை வந்து என்ன செய்தார், காப்பாற்றினார். ஆண்டுடைய பிள்ளை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். மூன்றாவதாக
1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மூன்றாவதாக, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதம் அதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்டதும் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி அவங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு தான் அவங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க கொடுக்க தான் அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்கு தெரிய வந்தது. ஆண்டவர், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அது பிரமாணத்தில் முதல்ல ஆண்டவர் எல்லாமே திட்டம் பண்ணியிருக்கிறார். ஏதோ எதிர்ச்சியாக நடக்கிற காரியம் அல்ல. ஒவ்வொரு காரியமும் பாருங்க, ஆண்டவர் திட்டம் பண்ணி என்ன செய்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு தூதர்களுடைய மன்னாவை ஆண்டவர் புசிக்க கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்க யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி தூதர்களுடைய மன்னாவை எங்களுக்கு புசிக்க கொடுப்பார் அப்படிங்கிறத அவங்க யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணி முதல்ல வச்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க. இது மாத்திரமில்ல, அவனுடைய வஸ்திரம் பழமையாக்கலை, அவனுடைய செருப்பு தேஞ்சு போகலை. இதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆசீர்வாதங்கள். ஆமாம், கானான் தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு முதல்ல என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதை அவர்களுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. ஆண்டுடைய பிள்ளை, நான் சொல்லுகிறேன், நமக்கென்று நாம் அவர் மீது அன்பு கூர்ந்தால் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். நம்ம நம்முடைய திட்டப்படி நம்ம நம்முடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன செய்வோம் யோசிப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை விட பெரிய பெரிய காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நமக்கு பாக்கி இருக்குது. அதை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நான்காவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31. உம்மில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கும் சூரியனை போல உதிக்க கடவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி உதிப்பார்களாம்? சூரியனை போல வல்லமையோடு உதிப்பார்களாம். எப்படி இருப்பாங்க? சூரியனை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். வல்லமையோடு உதிக்கிற சூரியன். சூரியனுக்கு ஒரு வல்லமை உண்டு. சூரியனுக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு.
ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சூரியனுக்கு இருக்கக்கூடிய வல்லமை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, சூரியன் உதிக்கிறது, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. ஏதோ இவ்வளோ தூரத்திலிருந்து கொஞ்சம் பார்த்துக்கிறோம், அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது பக்கத்தில் போக முடியாது. அது பக்கத்தில் போனால் அது என்ன செஞ்சிடும்? அப்படியே சுட்டு எரிச்சிடும். அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கிரகங்கள் அங்கே இங்கன்னு போகிறாங்க. ஆனால் சூரியனுக்கு பக்கத்துலேயும் யாராலையும் என்ன செய்ய முடியல, போக முடியல. காரணம், பக்கத்தில் போனால் அது என்ன செஞ்சிடும்? எரித்து சாம்பல் ஆக்கிரும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும். அதே போல தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறார்? தம்மிடத்து அன்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சூரியனை போல வைத்திருக்கிறார். ஆமாம், நம்ம பக்கத்தில் எந்த வல்லமாக வந்தாலும் சரி, அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாக ஒன்றுமில்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு தேவன் நமக்குள்ளே என்ன செஞ்சிருக்கிறார்? வல்லமையை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு தெரியலை, அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு தெரியலை. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நமக்குள்ள தேவனுடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. பிசாசு நம்ம பக்கத்தில் கூட வருகிறதற்கு அதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆமாம், யோசிச்சு, அந்த அளவுக்கு வல்லமை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே பிசாசு என்ன செஞ்சிருவான்? அவ்வளோதான், முடிஞ்சுதான் அவன் கதை. ஆமாம், அவன் இருக்கவே மாட்டான். யோசிச்சு பாருங்க, நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு ஊழியக்கார் தமிழ்நாட்டில் பார்த்துக்க அப்படின்னாக்கி, ஒரு ஊழியக்கார் இப்போ இல்லை, அவர் அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கே இப்போ ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க, பிசாசு போராட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஜெபிக்க போகிறார் அப்படின்னாலே, அவர் பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே பிசாசுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, என்னை விரட்ட வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லுமா. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அங்கே என்ன செய்யுது தெரியுது. அங்கே என்ன செய்யுது தெரியும். அங்கே அது இங்கே ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பாதிப்பு அங்கே உண்டாக ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு வல்லமை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நான் சென்னை போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்காக ஜெபிக்க போனேன். அங்கே பயங்கர பிசாசு போராட்டம். நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு ஆண்டவர் பேசுகிறார். அங்கே அந்த பிள்ளைக்கு, இவர் ஏன் அங்கே வாராரு, இவர் வராண்டான்னு சொல்லு, இவர் ஏன் அங்கே வாராரு, இவர் ஏன் வாராரு, இவர் ஏன் வாராரு. ஏன்னா அதுக்கு அங்கே இருக்க முடியலை. யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கி, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நமக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு வல்லமை தேவன் என்ன செஞ்சிருக்க கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்முடைய தேவன் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் நானும் அவரை போலவே நாம் சூரியனாக இருக்கிறோம். வல்லமையோடு உதிக்கக்கூடிய சூரியனாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இன்னும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சங்கீதம் 19:5 வாசிங்க. சூரியனுக்கு ஒரு கேரக்டர் 19:5. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சூரியன் எப்படியா, அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் படித்தா தெரியும் உங்களுக்கு. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அப்போ சூரியனுக்கு என்று ஒரு பாதை என்ன செய்கிறார்? தேவன் நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாதையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நியமித்திருக்கிறார். அந்த பாதையில் தான் அது அப்படியே சுற்றி 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 வரும். அந்த பாதையில் தான் என்ன வரும்? அது இருக்கும். அந்த பாதையில் தான் அது ஓடும். யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சூரியனாக என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு என்று ஒரு பாதையை தேவன் என்ன செஞ்சிருக்க? நியமித்திருக்கிறார். அந்த பாதையில் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அந்த பாதையில் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடணும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. மற்றவர்களை ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் தனி பாதையை வைத்திருக்கிறார். அதான் எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறான், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணுவோம். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடணுமா? நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம ஓடணும். மற்றவர்கள் பார்க்கவே கூடாது. அவங்க இப்படி செய்கிறாங்க, அப்போ நானும் இப்படி செய்யலாமோ? ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற பாதை வேற. சூரியனுக்கு வேற. ஆமாம், அதே போல் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதை வேற. அந்த பாதையில் தான் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடணும். அந்த பாதையை விட்டு அடுத்த அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் தான் என்ன செய்யணும்? ஓடணும். பக்கத்து ட்ராக்கு போயாச்சு அப்படின்னாலே லைட்டாக கால் பட்டாலும் அவுட்டு, லைட்டாக கால் பட்டால் கூட என்னது? அவுட்டு. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தில் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த பாத்தில் காலை வச்சிடவே கூடாது. சிலருக்கு ஒரு விசுவாசியாக ஆண்டவர் சில ஓட்டத்தை வச்சிருப்பார், அந்த ஓட்டத்தில் ஓடணும். ஊழியக்காரருக்கென்று சில ஓட்டத்தை வச்சிருப்பார், அந்த ஓட்டத்தில் கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடணும். அதை விட்டுட்டு விசுவாசி ஊழியக்காரனுடைய ட்ராக்கில் வந்துடக்கூடாது, ஊழியக்காரன் விசுவாசியுடைய ட்ராக்கில் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு விசுவாசிக்கு வேற ட்ராக்கு, இன்னொரு விசுவாசிக்கு வேற ட்ராக்கு. இந்த விசுவாசி அந்த விசுவாசி ட்ராக்கில் போய் காலை வச்சிடவே கூடாது. ஆமாம், ஆண்டுடைய நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம கரெக்டாக என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கி நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதான் சொல்லுகிறேன், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல, வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்க அப்படின்னாக்கி நீங்கள் உங்களை சூரியனை போல ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் என்னது உண்டு? ஜீவ கிரீடம் உண்டு. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கடைசியாக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க பரலோகத்துக்கு என்ட்ரி அடிக்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல என்ன கிரீடம் கிடைக்கும்? ஜீவ கிரீடத்தை தேவன் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்னும் இதை குறித்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னாக்கி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதை சொல்லுகிற நீ படப்போக்கிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் என்ன செய்யாத? பயப்படாத. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். அன்பு கூறுகிறவர்கள் பாடுகள், சோதனை இது எல்லாமே என்ன செய்யும்? வரும். இது எல்லாமே வரும்.
ஆனால் இதில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். இருந்தால் தான் ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிற அப்போஸ்தலருக்கு எழுதுகிற நிருபம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் சொல்றார் பாருங்க, மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கூட நான் கர்த்தரை என்ன செய்தேன்? சேவித்தேன். சோதனை வந்ததுனால ஊழியத்தை விடலை, ஆண்டவரை ஆராதிக்கிறத விடலை, ஆண்டவரை அந்த சோதனையோடு கூட என்ன செய்தார்? கர்த்தரை சேவித்தார். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன செய்யும்? வரதான் செய்யும். வருகிறதுனால பின்னால் போயிடக்கூடாது. அந்த சோதனையோடு கூட கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில் போட்டாங்க. அந்த அக்கினி சூளையில் போய் என்ன செய்தாங்க? அப்படியே உட்காந்துட்டாங்களா? ஐயோ எங்களுக்கு அக்கினி சோதனை வந்துட்டு அப்படி உட்கார்ந்தாங்களா? அந்த அக்கினிக்குள்ளேயும் அவர்கள் நினைச்சார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, உங்களை எவ்வளவு பெரிய சோதனையில் உங்களை போட்டாலும் சரி, அங்கேயும் அந்த சோதனையின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தானியேல் பாருங்க, ஜெபிக்கிறவன், அவனை சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாங்க. அங்கே என்ன செய்தான்? படுத்தூங்கிட்டானோ? அங்கேயும் ஜெபிக்க தான் செய்தான். யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அதன் மத்தியிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபத்தை விடக்கூடாது, ஆராதிக்கிறத விடக்கூடாது, கர்த்தரை நேசிக்கிறத விடக்கூடாது, ஆண்டவரை பின்பற்றுகிறத விடக்கூடாது. உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருப்போம் அப்படின்னாக்கி கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடத்தை தேவன் என்ன செய்வார்? தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருந்திருக்கணும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் அவரை அன்பு கூறணும், அவரிடத்தில் அன்பு கூறணும். அதான் ஃபாதர் நல்ல அழகாக பாடியிருக்கிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாக நாம் அவரை நேசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லுகிறார். மரணமோ, பட்டினியோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக்க சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அவருடைய அன்பை விட்டு எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த அன்பு நம்ம சும்மா இருக்க விடவே செய்யாது, சும்மா இருக்க விடவே செய்யாது. அது நமக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். சுவிசேஷம் அறிவிக்கும்படியான ஒரு ஏவுதலை நமக்குள்ளாக கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நாம் அவரிடத்தில் அன்பு கூறணும், அவரிடத்தில் அன்பு கூறணும். ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை அன்பு கூறணும். ஆசீர்வாதத்தை நேசிக்க கூடாது, ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நேசிக்கணும்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு ஆசீர்வதித்த தேவனை விட்டுட்டு ஆசீர்வாதத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் அது தவறு, அது தவறு. ஓ, ஆசீர்வாதத்தை நேசிக்காதுங்க. ஆசீர்வாதத்தை நேசிக்கிறதுனால தான் நமக்கு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை. அன்பு நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னாலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருக்காக காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுத்து என்னை சோதித்து பார் அப்படிங்கிறாரு. கொடுத்து என்னை சோதித்து பார், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருக்காக கொடுப்பாங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஆண்டவருக்காக கொடுப்பாங்க. பணத்தை நேசிக்கிறவங்க ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவதாக நான் சொன்னேன், இரண்டாவதாக ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீங்க அப்படின்னா அவர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவரை நேசிக்கிறவர்களை சர்ச்சுக்கு சண்டே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட தேவையில்லை, டயத்துக்கு வா அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய அன்பு அவங்களை இழுத்து கொண்டு வரும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நிறைய நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்காகவும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான்காவதாக சொன்னேன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல ஆண்டவர் வைப்பார். ஓ ஹல்லேலூயா. ஒரு சூரியனைப் போல தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு சூரியனைப் போல, ஓ முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சூரியனைப் போல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. ஓடாரி கபாதோனாரி ஹந்தருமைக்கதினா. ஓ ரிபாலா தீராரா. சூரியனுக்கு பக்கத்தில் எது போனால் கிட்ட நெருங்க நெருங்க அப்படி எரிஞ்சு சாம்பலாக்கி விடும். அதே போல நம்ம கிட்ட நெருங்க எதுவும் நெருங்க முடியாது. எந்த வல்லமை நம்ம கிட்ட நெருங்க முடியாது. நெருங்கும் அப்படின்னா அது சாம்பலாக்கி விடும். அது மந்திரவாதமா இருக்கலாம், பில்லிச்சூனியமா இருக்கலாம், இல்ல செத்த பிசாசா இருக்கலாம், இல்ல எந்த பிசாசா இருந்தாலும் சரி. ஓ ஹல்லேலூயா. காரணம், உங்களை என்னை ஆண்டவர் ஒரு சூரியனை போல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியனுடைய வல்லமையை காட்டில் அதிகமான வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நான்காவதாக சொன்னேன், அடுத்த அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாடுகள் சோதனைகளில் உறுதியாக இருக்கணும், பின்வாங்கி போகக்கூடாது, உறுதியாக இருக்கணும். அக்கினி சூளை வரலாம், சிங்க கபி வரலாம், ஆனால் அதுக்குள்ளாகவும் இருந்து நாம் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் தேவன் அந்த ஜீவ கிரீடத்தை அவர் தம்முடைய கையினால் உங்கள் சிரசின் மீது சூட்டுவார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் மீது ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லலாமே. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக தெய்வமே,
அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்தில் நீங்கள் ஊற்றிருக்கிறபடியா நன்றி. நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா. சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல, என் பலனாக்கிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்கள் பலனாக்கிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம். உம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தபடியா நன்றி. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடியா நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய தயவுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து.